Hey Chingus, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 20 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ வெய் கிட்ட நான் ஹீரோயினை லவ் பண்ணலாமான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வெய்யும் இல்ல முடியவே முடியாது அப்படின்னு திட்டி விட்டுருப்பாங்க. சோ ஹீரோ அவங்களோட ரூம்க்கு வரும்போது ஹீரோயின் அங்க ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டியான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் உன்னோட ஃபேஸ்ல என்ன அப்படின்னு ஃபேஸ தொட போறாங்க. ஹீரோ ஒன்னும் இல்ல அப்படின்னு தள்ளி போயிடுறாங்க. ஹீரோயினும் சரி சரி இதை கையில வச்சுக்கோ உனக்கு குளிரா இருக்கும்ல அப்படின்னு ஹீட்டா இருக்கிறதுக்கான பவுச்சை ஹீரோவோட கையில கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க நான் 2-3 நாளா ஆபீஸ்ல தங்க வேண்டியது இருக்கும், வெளியில போக வேண்டியது இருக்கும், அதனால என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுன்னு. ஹீரோயினும் ஓகே எத்தனை நாளைக்குன்னு கேக்குறாங்க. 3 நாளைக்குன்னு சொல்றாங்க. சரி நான் உன்னோட ரோப்பை கலட்டி விட்டுறேன் அப்படின்னு கலட்டி விட்டுட்டே உனக்கு சுடுதண்ணி போடவா அப்படின்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பதில் சொல்லனே தெரியல. அந்த நேரத்துல ஹீரோயின் வேற ஹீரோவோட அந்த டோக்கன் இருக்குல்ல அதை பிடிக்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோ உடனே அதை பிடிங்க வச்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோவும் இன்னைக்கு நான் கவர்மெண்ட் ஆபீஸ்லயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பாக்ஸுக்குள்ள டோக்கனை வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணாதன்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இன்னுமே ஹீரோ அந்த டோக்கனை பாதுகாக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அந்த டோக்கன் யார்கிட்ட இருந்துச்சு, சுமி கிட்ட இருக்குது பாதி. சோ சுமியை வேணும் மறக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க மொத்த தளபதிகளையும் அட்வைசரையும் வந்து நிக்க வச்சிருக்காங்க. எல்லாரும் தூக்க கலகத்துல இருக்காங்க. அட்வைசரும் ஹீரோ இவங்க எல்லாரையும் இப்ப எதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்க, சும்மா அப்படின்னா எல்லாரையும் போ சொல்லலாமே, எல்லாருக்கும் தூக்க வருதுன்னு. ஹீரோவும் யார் சொன்னா சும்மா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நான் ரீசன்காக தான் கூப்பிட்டு விட்டுருக்கேன்னு. சரி என்ன ரீசன் அதை சொல்லுன்னு கேட்ட உடனே நான் யான்சு சிட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கியோவும் அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி பானி சிட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் அங்க இல்ல. சரி இனி ஒண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. தளபதிகளும் நீ சொன்ன அத்தனை வேலையும் சரியா தான் போயிட்டு இருக்கு, இப்ப எதுக்காக எங்களை கூப்பிட்டு விட்டா அதை சொல்லுன்னு. ஹீரோவும் யார் சொன்னா அதை பத்தி எல்லாம் நான் கேட்கறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு விட்டுருக்கேன்னு. அந்த வேலையெல்லாம் நல்லா தான் நடக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஆக்சுவலி நம்ம ஊர்ல நான் ஒரு மான வேட்டையாடுவோம்ல அந்த மாதிரி ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்க பண்ணணும், எல்லா நாட்டு அரசர்களையும் நீங்க கூப்பிடணும் அப்படின்றாங்களா. தளபதிகளும் ஓகே அவ்வளவுதானே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஹீரோ வேற வேலை சொல்லக்கூடாது அப்படின்னு. அட்வைசரும் நம்மளும் மெதுவா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு எஸ்கேப் ஆக போறாங்களா. ஹீரோவும் அட்வைசர் நில்லுங்க, இந்த பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க பாட்டியை பார்க்க போலாம் அப்படின்னு நேரா பாட்டியை பார்க்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அட்வைசருக்கு ஐயோ இவன் நம்மள விட மாட்டானா அப்படின்னு இருக்கு. வெளியில போற தளபதிகள் எல்லாருமே இவன் எதுக்காக திடீர்னு மான் வேட்டைக்காக எல்லாரையுமே கூப்பிட சொல்றான், கன்ஃபார்மா ஹீரோயின் கூட இவன் சண்டை போட்டிருப்பான், அதனாலதான் நம்ம எல்லாரையும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், இவனோட டார்ச்சர் தாங்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. தளபதிகளுக்கே தெரிஞ்சிருச்சு ஹீரோ ஹீரோயின் கூட பேசாததுனாலதான் இங்க வந்து இருக்காங்க அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம பாட்டி ஹீரோயினை கூட்டு விடுறாங்க. ஹீரோயினும் என்ன விஷயம் பாட்டின்னு கேக்குறதுக்கு ஹீரோ மான் வேட்டை வச்சிருக்கான், அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ தான் அரேஞ்ச் பண்ணணும் ஓகேவான்னு கேட்ட உடனே ஹீரோயின் ஓகே சொல்லிடுறாங்க. பாட்டியும் நீ எதுக்கும் கவலைப்படாத, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸையுமே நான் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருக்கேன், உனக்கு தேவையான ஹெல்ப் உனக்கு கரெக்டான டைம்ல கிடைக்கும்னு. ஹீரோயினும் சரி பாட்டி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நிறைய மக்கள் நம்ம ஊருக்கு வருவாங்கல்ல, அப்ப அவங்க எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு கவிதையை நம்ம எழுதலாம், அது அவங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் அதுல சொல்ற மாதிரி இருக்கணும்னு. பாட்டியும் இதனால ஐடியாவா இருக்கே, நான் இதுக்கான ஏற்பாடையும் பண்றேன் அப்படின்றாங்க. இப்ப ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா பாட்டி அவங்களோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்லு ஹீரோயின் தான் இந்த மான்வேட்டை இருக்குல்ல இதுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு. அதுக்கப்புறமாவும் எப்படி ஹீரோயின் கிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆகி இருக்கான் அப்படின்றத நான் பார்க்கணும்னு. ஏன்னா பாட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு ஹீரோ ஹீரோயினை பார்த்து பயந்து ஆபீஸ்லயே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. இங்க கட் பண்ணா ஹீரோவுக்கு அவங்களோட ஆபீஸ்லயே டான் இருக்கான்ல அவன் போயிட்டு கை சூடா வைக்கிறதுக்கான பவுச்சு, அவங்களுக்கு தேவையான ஜிஞ்சர் சூப் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றது யாரு, நம்ம ஹீரோயின் தான். ஒவ்வொரு நாளுமே ஹீரோவுக்கு தேவையான எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ கேக்குறாங்க வர வர நீ எனக்காக நிறைய பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன்னு. அதுக்கு தானும் நான் ஒன்னும் இதெல்லாம் பார்த்து செய்யல, ஹீரோயின் தான் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணான்னு. ஹீரோவும் அப்படின்னா அவளுக்கு தெரியுமா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு தெரியுமான்னு. சானும் நல்லாவே தெரியும், அவதான் உனக்காக இதை கொடுக்க சொன்னா, தலைவலி இருந்துச்சுன்னா இதை போடணுமா அப்படின்னு அதையும் கொடுத்து விட்டுடுறாங்க. இப்ப ஜான் ஹீரோயின் கிட்ட போனோடனே ஹீரோயினும் இன்னும் அவன் ரூம் போறதுக்கு ரெடியா இல்லையான்னு கேக்குறதுக்கு சானும் இன்னொரு 2-3 நாளைக்கு அங்கதான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு. ஹீரோயினும் சரி அப்படின்னா நான் இன்னும் நிறைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்றேன், ஏன்னா குளிர் ஜாஸ்தியாகும் போது அவனால அங்க தூங்க முடியாது, நீ மெழுகுவர்த்தியுமே நிறைய நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ, இருட்டுல அவனை விட்டுறாத அப்படின்னு ஹீரோ மேல அக்கறையா இருந்துட்டு ஹீரோவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ண போறாங்களா. அந்த டைம்ல தான் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க அந்த பாக்ஸை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இதுக்குள்ள அவன் ஒரு டோக்கனை வச்சிருக்கான், இதுக்கப்புறமாவும் நான் அவனுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே ஹீரோவுக்கு பிடிக்காத ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு இதெல்லாம் யார் அனுப்பி வச்சான்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அப்புறம் எதுக்காக அனுப்பி வச்சா, சரி இதெல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு
என்ன கை சூடா வைக்கிறதுக்கான ஒரு பொருள் உண்டு, அதை காணலன்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் அதை திருப்பி எடுத்துட்டு வர சொல்லிட்டா, அதனால நான் கொண்டு போயிட்டேன்னு. ஹீரோவும் நீ எனக்கு வேலை பாக்குறியா இல்லனா அவளுக்கு வேலை பாக்குறியா, உடனே எடுத்துட்டு வா அப்படின்னு திட்டி விடுறாங்க. தானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்களா. ஹீரோவும் இல்ல வேண்டாம், இது ராத்திரி நேரம், அவகிட்ட போயிட்டு எதுவும் கேட்காத, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, நாளைக்கு காலையில போய் கேளுன்னு தானும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வரல. அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால நேரா வீட்டுக்கு போறாங்களா. ஹீரோயினும் பரவாயில்லையே வந்துட்டியே, திரும்பவும் நீ ஆபீஸ்ல போய் தூங்க போறியா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு வந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயின் நான் தலகாணியை தச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. நல்லது, தலகாணியை தச்சு முடிச்சிட்டியா குடு அப்படின்னு அதை எடுத்து போட்டு ஹீரோயினோட மடியிலே படுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான்னு இருக்கு. ஹீரோவும் எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் மசாஜ் பண்ணி விடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இவங்க ரெண்டு பேருமே ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாங்க, இந்த பாக்ஸுக்குள்ளாடி எனக்கு தேவையான முக்கியமான பொருட்களை நான் வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி நீ பார்த்தல்ல அந்த பெண்டன், அது என்னோட அண்ணா இறந்து போகும்போது அவங்க ஒரு முழு பெண்டன் ரெண்டு பாதியா உடைச்சு ஒன்னு எனக்கும் இன்னொன்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் கொடுக்க சொன்னாங்க. ஆக்சுவலி சுமிக்கும் என் அண்ணாவுக்கும் தான் கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு, எனக்கும் அவங்களுக்கும் கிடையாது. அவன் அவங்க மேல நிறையவே பாசம் வச்சிருந்தான், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நினைச்சான். அதனாலதான் நாங்க அவங்கள எங்க கூடவே வச்சுட்டு இருந்தோம். எனக்கு சுமி மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு, மத்தபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு எல்லா கிளாரிபிகேஷனையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தான் அண்ணா மேல எவ்வளவு அவங்க மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஃபீல் பண்றாங்களா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்பதான் நான் உன் கூட இருக்கேன்ல, நான் எதுவுமே தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசி சுமிக்கும் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை ஹீரோ ரொம்ப அழகா ஹீரோயினுக்கு புரிய வச்சிட்டாங்க. ஹீரோவும் உனக்கு வீட்டுல ஏதாவது பெட் நேம் உண்டா, உன்னை எப்படியாச்சும் கூப்பிடுவாங்களான்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் சிரிச்சுட்டே ஆமா மேன் கூப்பிடுவாங்கன்னு, சரி நானும் உன்னை நீ அப்படியே கூப்பிடவா அப்படின்னு செல்ல பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர ஆரம்பிச்சாச்சு. அதே நேரத்துல வெய் இருக்காங்கல்ல, அவங்க வேலைக்காரங்க கிட்ட சொல்லி எங்கேயாவது இருந்து ஆட்களை கூட்டிட்டு வாங்க, இந்த டிராயிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு. அப்ப நிறைய பொண்ணுங்களை வர வச்சிருக்காங்கல்ல, அதுல ஒரு பொண்ணை பார்த்தோன்னே வெய்க்கு இன்ஸ்பயர் ஆயிடும். அதனால எல்லாரையுமே போக சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு இருக்கால, அவ வெய்யோட புல்லாங்குழலை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. அந்த விஷயத்த வெய் கவனிக்கவே இல்ல. அதுக்கப்புறமா என்ன ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்க போடுறாங்க. அந்த மீட்டிங்ல வெய் எல்லாரையுமே பார்த்து எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப அழகா இருக்கீங்க, அதுலயும் என்னோட பாட்டியும் ஹீரோட அம்மாவும் இருக்காங்களே, புதுசா இன்னைக்கு கிளிப் வச்சிருக்கீங்க, என்னோட கண்ணுக்கு நீங்க ரெண்டு பேரும் பிரகாசமா தெரியுறீங்கன்னு ஹீரோட அம்மாவுக்கு ஜாலி ஆயிடுச்சு. உனக்கு எப்பவுமே குறும்புதாண்டா அப்படின்றாங்களா. பாட்டியும் என்னடா உன்னோட கண்ணு நொல்ல கண்ணா போயிடுச்சா, ஹீரோயினும் புதுசா இன்னைக்கு கிளிப் வச்சிருக்கா, அவளை நீ புகழவே இல்ல, எங்க ரெண்டு பேரையும் மட்டும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன்னு வெய் சொல்றாங்க. ஹீரோயினை புகழ்றதுக்கு தான் ஹீரோ இருக்கானே, அவன் தான் அவளை புகழணும், நீங்க ரெண்டு பேரும் தான் பாவம், உங்களை புகழறதுக்கு ஆளே இல்ல, அதனால உங்க ரெண்டு பேரும் நான் தானே புகழ முடியும்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேருக்கு வெக்க வந்துருச்சு. பாட்டியும் ஆமாடா ஹீரோ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆக்சுவலி நான் உங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் தான் கிளிப் செய்யணும்னு நினைச்சேன், அதுல கொஞ்சம் மீதி வந்த பீஸ்ல தான் ஹீரோயினுக்கும் நான் கிளிப் செஞ்சு கொடுத்தேன், அது சும்மா செஞ்சது அப்படின்னு. உடனே பாட்டி கேக்குறாங்க சும்மாவாடா செஞ்சேன்னு. ஹீரோயினும் தேங்க்யூ ஹீரோ அப்படின்றாங்களா சிரிச்சுட்டே. பாட்டியும் பாரு அவளுக்கே தெரிஞ்சிருக்கு நீ வேணும் தான் அவளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன்னு, ஆனா அந்த வாயை திறந்து சொல்றதுல உனக்கு என்னடா இருக்கு அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. சோ இப்படி இவங்க எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா வெய்ய பத்தின நிறைய ரூமர்ஸ் அங்க பரவ ஆரம்பிக்குது. லியாங்கும் கியூவும் பேசிட்டு வராங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கியூ ஒரு பொண்ணுக்கு அவனோட புல்லாங்குழல கொடுத்தாங்களாம், என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த பொண்ணு நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வெய்ய மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளாம். அது மட்டும் இல்லாம வெய் நிறைய பொண்ணுங்க கூட ஆட்டம் போட்டுட்டு இருந்தால, அந்த எல்லா பொண்ணுங்களையுமே இப்ப வீட்டுக்கு அறிவிச்சுட்டானா. இப்ப அவன் எந்த பொண்ணுங்க கூடயுமே ஆட்டம் போடுறதே கிடையாதான். அவெல்லாம் நிஜமாவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து வெய் கதவை திறந்து வந்து என்ன பத்தி தானே காசு பேசிட்டு இருக்கீங்க, வாங்களே வீட்டுக்குள்ள போய் உட்காந்து டீ குடிச்சிட்டே பேசலான்னு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ வெய் இல்ல அப்படின்றாங்க. வெய் செம்ம கான்ல அங்க இருந்து கிளம்பி போயாச்சு. இந்த விஷயம் இப்ப பாட்டிக்குமே காதுல வருதா. பாட்டியும் வெய் யாரையாச்சும் ஒரு ஆளு லவ் பண்ணுவானா என்ன, அவன் நிஜமாவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெய் வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. வெய்யும் வராங்க. என்ன பாட்டி என்ன மீட்டிங் நடக்குது, நேத்துக்கு தானே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா பேசணும், இன்னைக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு பாட்டியும் டேய் உண்மையை சொல்லுடா, நீ ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஃப்ளூட் கொடுத்தியாமே, அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாரு. ஹீரோவும் டேய் அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நான் விசாரிச்சிட்டேன், அந்த பொண்ணு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லாவே இல்லைன்னு. வெய்யும் அதுக்குள்ள அந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸையும் விசாரிச்சிட்டியாடா அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டியும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லு, உடனே நான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்குறேன், என்கேஜ்மெண்ட் கூட பண்ணி வைக்கிறேன்னு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க. வெய் பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா
எப்படின்னா ஒரு பொண்ணு உங்களோட ஃப்ளூட்டை வச்சுட்டு அந்த பொண்ணு கூட நீங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த பொண்ணு உங்களை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு பெயிண்டிங் வரைகிறதுக்காக அந்த பொண்ணை நீங்க உங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு விட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா. என்ன பெயிண்டிங் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வெய்யும் ஒன்னும் இல்ல, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாட்டி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்களா. பின்னாடியே ஹீரோயின் போயிட்டு வெய் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு வெய்யும் என்ன விஷயம் கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க நீங்க என் கூட ஒரு ஆளை பாக்குறதுக்காக வர முடியுமான்னு. யாருன்னு கேக்குறதுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அந்த ஃப்ளூட்டை எடுத்தால அந்த பொண்ணு கூட தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இத வெய் தள்ளி இருந்து கேட்டுட்டு இருக்காங்க ஒளிஞ்சிருந்து. ஹீரோயின் கேக்குறாங்க வெய் உங்ககிட்ட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு ஆமா நான் வெய்ய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. ஹீரோயினும் அப்படின்னா நீங்க எனக்கு அக்கா முறையாயிடுச்சு, நம்ம ரெண்டு பேரும் அதனாலதான் டீ குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆமா வெய் உங்களை டெய்லி வந்து பாப்பானு கேக்குறதுக்கு ஆமா அவன் என்ன டெய்லி வந்து பாப்பான், இதே மாதிரிதான் நேத்திக்கு நைட்டு கூட என்ன வந்து பார்த்தான், போகவே இல்லையேன்னு. ஹீரோயினும் நேத்திக்கு நைட்டா? ஆக்சுவலி எங்களோட ஃபேமிலி மொத்த பேருமே சேர்ந்து நேத்திக்கு ஒரு மீட்டிங் வச்சிருந்தோமே, அவங்க எங்க கூட தான் இருந்தாங்க, அரண்மனையில இருக்க எல்லாருக்குமே தெரியும் வெய் எங்க கூட தான் இருந்தாங்கன்னு. அப்புறம் எப்படி ஒரே நேரத்துல உங்க வீட்டுக்கும் அவரு வந்திருக்க முடியும்னு கேட்ட உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பொய்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ அதனாலதான் நேத்திக்கு வெய் லேட்டா வந்தாங்களா, சரி சரி அப்படின்றாங்க. ஹீரோயினும் அப்படியா வேற என்னைக்கெல்லாம் அவங்க அங்க வந்தாங்கன்னு கேக்குறதுக்கு இன்னைக்கு காலையில கூட அங்க இருந்து தான் வெளியில வந்தாங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில வெய் அவங்களோட வீட்டுல இருந்து டைரக்டா பாட்டியை பாக்குறதுக்காக வந்தாங்க, பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்குன்னு. உடனே அந்த பொண்ணு நான் பொய் சொல்றேனா அப்படின்னா இந்த புள்ள உங்களால அவன் தான் எனக்கு கொடுத்தான், அவனுக்கும் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஹீரோயினும் எவிடன்ஸ் இருக்கா, என்கிட்டயே நிறைய எவிடன்ஸ் இருக்கு, எப்பெல்லாம் உங்களை வெய் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வெய் எங்கெங்க போனாங்க, யார் யாரை பார்த்தாங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸுக்கும் எனக்கு எவிடன்ஸ் இருக்கு. நீங்க செய்யற தப்பு மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் உங்களை ரொம்ப கேவலமா பேசுவாங்க, ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க முட்டி போட்டு சாரி சொல்லிடுறாங்க. எங்களோட எஜமானி அம்மாவை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எந்த தப்பும் அவங்க பண்ணல, தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க, இனி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் உடனே அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா இவளை பத்தி கெட்ட விஷயங்கள்லாம் வெளியில பரப்பி விட்டுறாதீங்க, இந்த ரூமர்ஸ் எல்லாமே பொய்யானது அப்படின்றத மட்டும் சொல்லுங்க, அந்த பொண்ணோட ரெப்யூட்டேஷன் ரொம்ப முக்கியம், ஒரு பொண்ணோட நேம் கெட்டு போயிடக்கூடாது, அதனால இது யாரோ கிளப்பி விட்ட ரூமர், மத்தபடி அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லி விட்டுடுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வெய் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருப்பாங்கல்ல அவங்க வந்து இதெல்லாம் எதுக்காக நீ எனக்காக பண்ணனு. ஹீரோயினும் ஏன்னா நீ பண்ணாத தப்புக்கு எந்த ஒரு தண்டனையுமே அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் வெய்யும் என்னோட பாட்டி என்ன நம்பல, என் கூடவே வளர்ந்து ஹீரோ என்ன நம்பல, ஆனா நீ மட்டும் எப்படி என்ன நம்புன, நான் இதை பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்னு. ஹீரோயின் சொல்றாங்க நீ என்னதான் எல்லார் கூடயுமே ஃப்ளர்ட் பண்ணி சிரிச்சு விளையாடிட்டே இருந்தாலுமே ஒரு பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணி ஏமாத்த மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. இதை கேட்டோன்னே வெய்க்கு செம ஷாக் ஆயிடும். நீ என்ன ஃபேமிலியா நினைக்கிறியான்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் ஆமான்னு சொல்லிடுறாங்க. வெய் அங்க இருந்து தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ பாட்டிக்கு எல்லா விஷயங்களுமே தெரிய வருதா, பாட்டியும் இவன் எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் போல இருக்கு, இது ரூமர்ஸா இருந்தா கூட நல்லபடியா நடந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் தான் நினைச்சேன், சரி இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வருவா, ஹீரோயினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், வெய்யோட நேம சரி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வெய் வீட்டுக்கு போறாங்கல்ல அவங்களுக்கு அந்த டிராயிங்கை பார்த்த உடனே ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, அதுல ஹீரோயினோட ஃபேஸை வரைஞ்சு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லவ் ஒண்ணு சேராது, எனக்கு எதுக்காக ஓ மேல லவ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காலையில ஆகும்போது லாயா வெய்யோட ரூம்க்கு வந்து பாக்குறாங்களா. ஆக்சுவலி லாயா பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரியே கொஞ்சம் சைடு வாக்குல இருப்பா, அதனால அந்த டிராயிங்கை பார்த்த உடனே வெய் என்னதான் வரைஞ்சு வச்சிருக்காங்களா, ஏன் மேலதான் அவருக்கு லவ் இருக்கா அப்படின்னு ஆவர வைக்கப்பட்டு ஓடி போயிடுறா. வெய் எல்லாரையும் லவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல பொண்ணுங்க எல்லாரும். இங்க கட் பண்ணா போயா சிட்டில பைசோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வெளியில நின்னுட்டு இருக்காங்களா. அப்போ டேஷியா போயிட்டு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பைசியும் எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, உன்னோட தம்பியும் அம்மாவும் இங்க வந்திருக்காங்க, இந்த நேரத்துல ஜயட்டாய் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், பார்டர்ல இருக்க நிறைய பேரை அவன் காயப்படுத்தி இருக்கான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு கொஞ்ச நேரம் டேஷியோ யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னோட தங்கச்சிக்கு நான் லெட்டர் எழுதுறேன், என்னோட அப்பா தானே நமக்கு எந்த ஒரு ட்ரூப்பையுமே அனுப்பாம ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஹீரோயினுக்கு லெட்டர் எழுதுறேன், ஹீரோயினோட ஊர்ல தான் மான்வேட்டை நடக்க போகுது இல்ல, அங்க மட்டும் உங்களை அவங்க கூப்பிட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அரசர்கள் மாதிரியும் நீங்களும் ஒரு அரசர் அப்படின்னு ஹீரோ எல்லாருக்குமே அதை சுட்டி காட்டுற மாதிரி. அது மட்டும் இல்லாம ஹீரோ நமக்கு துணையா இருக்கான்னு யாருமே நம்ம கூட பிரச்சனைக்கே வரமாட்டாங்க, அதனால நான் ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன்னு பைசியும் ஓகே சொல்றாங்க. சோ லெட்டர் எழுதியாச்சு. இப்ப ஹீரோ கிட்ட அந்த லெட்டர் வந்து சேருது. ஹீரோயின் கிட்ட இதை கொடுக்கலாமா பிரிச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்களா. அப்ப எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் பிரிச்சு பார்க்கணும், ஆல்ரெடி பிரச்சனை வந்தது பத்தாதா அப்படின்னு ஹீரோவுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இனியொருத்தவங்க வந்து சொல்றாங்க, ஏய் ஹீரோ போயம் எழுதுறதுக்காக நம்ம ஒருத்தவங்கள கூப்பிட்டு விட்டுருந்தோம்ல போயிட்டர், அவங்க சூப்பரா ஒரு போயம் எழுதிட்டாங்களான்னு. ஹீரோவும் அந்த வயசானவருக்கு அவ்வளவு சீக்கிரம் இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சா, நம்ம ஊர்ல எது அவருக்கு ரொம்ப பிடிச்சதான்னு. அதுக்கு வந்தவங்களும் எனக்கு தெரியல,
ஆனா ஒரே இடத்துல இருந்து அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் வேற அங்க இருக்கான்னு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ஹீரோயின் எதுக்கு அங்க போனா அப்படின்னு ஓடி போய் பாக்குறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் கவிஞரோட கவிதைகளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை நான் கவிஞர் அப்படின்னே சொல்றேன். ஹீரோக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. உங்களை எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னு கேட்ட உடனே கவிஞர் சொல்றாங்க, இந்த அழகான பொண்ணுதான். ஹீரோயின் கூட கொஞ்ச நேரம் தான் நான் பேசினேன், உடனே எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சு. அவ ரொம்ப திறமையானவ, அழகானவ, அறிவானவ, அதனாலதான் நான் போயம் எழுதிட்டேன்னு. ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு. தன்னோட ஒய்ஃபை பார்த்து ஒருத்த போயம் எழுதியிருக்கான், எப்படி அவங்களுக்கு பொறுத்துக்க முடியும்? அதனால ஹீரோயின் முன்னாடி போய் நின்னுட்டு, கவிஞரே, நான் உங்ககிட்ட என்னோட நாட்டை பத்தி தான் கவிதை எழுதுறதுக்காக வர சொன்னேன், என்னோட ஒய்ஃபை பத்தி கவிதை எழுத சொல்லல, அதனால திருப்பி எழுதுங்க அப்படின்றாங்களா. கவிஞர் அடிக்கிற மாதிரி கையை வாங்க போறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. ஹீரோவே அடிக்க கை வாங்குறாங்க. ஆனா கவிஞர் வந்துட்டு அடிக்கல. நீங்க சொல்றது கரெக்ட் தான், என்ன எதுக்காக நீங்க இங்க கூப்பிட்டு விட்டீங்களோ அந்த விஷயத்தை தான் நான் செய்யணும், நான் திரும்ப எழுதுறேன் அப்படின்னு. ஹீரோவும் ரொம்ப நல்லது, திரும்ப எழுதுங்க, எங்களோட நாட்டை பத்தி கவிதை மட்டும் இல்ல பாட்டும் எழுதுங்க அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து தரதரன் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் இப்ப எதுக்காக தரதரன் என்ன இழுத்துட்டு வந்துட்டு இருக்க, அவரோட போயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஹீரோவும், ஆமா உனக்கு எல்லாரும் எழுதுனதும் பிடிக்கும் என்ன தவிர, ஆமா நான் கொடுத்த ஹேர் கிளிப்பை நீ ஏன் வைக்கலன்னு கேட்க, ஹீரோயினும் நீ தான் அதை போற போக்குல செஞ்சேன்னு சொன்னியே, அந்த போற போக்குல செஞ்ச கிளிப் ஒண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஹீரோவும், யார் சொன்ன போற போக்குல செஞ்சேன்னு, அதை செய்யறதுக்கு நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டேன் தெரியுமா, அதோட டிசைனையே நான் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு. ஹீரோயினுக்கு சிரிப்பு வெக்கம் ரெண்டுமே வந்துருச்சு. ஹீரோ கடைசியா ஹீரோயினுக்காக எல்லாத்தையும் நான் பார்த்து தான் செய்யறேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. இங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. சோ ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல யாராச்சும் ஒரு ஆள் பாசம் காமிச்சாங்க அப்படின்னா பொறாம வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல வேற ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.